கோப்பியம் உண்மையும் பின்னணியும். அதிகரித்து வரும் குற்றங்களை தடுக்கவும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் சில சமயங்களில் போலீசார் கடுமையான நடவடிக்கைகளை கையாண்டு வருகின்றனர். அப்படித்தான் கடந்த வாரத்தில் சென்னை தாம்பரம் மற்றும் திருவள்ளூரில் ரவுடிசத்தில் ஈடுபட்டு வந்த ரவுடியை போலீசார் சுட்டுப்பிடித்த அதிர்ச்சி சம்பவத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். வெட்ட வெட்ட வளரும் வாழையைப் போல ரவுடிசமும் போதை பழக்கமும் வளர்ந்து வருகிறது. இதற்கு போலீசாரும் பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் கட்டுப்படுத்தி வரும் நிலையில் புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு ரவுடிசத்தை கட்டுப்படுத்த தனி கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது என்பதை உணர்த்தும் விதமாக கடந்த சில நாட்களாகவே போலீசாரின் வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளிகள், போதைப் பொருட்களை கடத்துபவர்கள், விற்பவர்கள் என சமூக விரோதிகளை களையெடுத்து வந்தனர். அப்படித்தான் திருமுடிவாக்கம் காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட திருமுடிவாக்கம் ஈஸ்வரன் கோவில் தெருவைச் சேர்ந்த ஏ கேட்டகரி சரித்திர பதிவேடு குற்றவாளி கொலை, கொள்ளை முயற்சி என 15 வழக்குகள் இருக்கும் 26 வயது கருப்பு தமிழழகையும் பிரபல ரவுடி ஓட்டேரி சிலம்புவின் மச்சான் ஆகாஷ் என்ற சூர்யாவையும் கடந்த வாரத்தில் கைது செய்தனர். இவர்கள் இருவரும் நாட்டு வெடிகுண்டு தயார் செய்து வந்தது தொடர்பாக இருவரிடமும் காவல்துறையினர் விசாரித்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை கைப்பற்ற கடந்த 4 நாட்களுக்கு முன்பு திருமுடிவாக்கம் காவல் ஆய்வாளர் திரு முத்துக்குமார் அவர்களின் தலைமையில் தனிப்படையினர் குன்றத்தூர் அடுத்த காவனூர் மைதானம் அருகில் அழைத்து சென்றனர். அப்போது எதிர்பாராத விதமாக திடீரென ரவுடி கருப்பு என்கின்ற தமிழழகு தலைமை காவலர் விஜயகுமாரை வலது முழங்கையில் வெட்டிவிட்டு தப்ப முயன்றுள்ளார். அப்பொழுது சுதாரித்துக் கொண்ட ஆய்வாளர் தன்னுடைய கைத்துப்பாக்கி எடுத்து ரவுடியின் வலது கணுக்காலில் சுட்டிருக்கிறார். அதில் துப்பாக்கி குண்டு ரவுடியின் காலை துளைத்தது. அடுத்து அங்கேயே சுருண்டு விழுந்த ரவுடியை மீட்ட போலீசார் 108 ஆம்புலன்ஸ் மூலம் தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தாம்பரம் பகுதியில் ரவுடிகள் மத்தியில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் போதைப் பொருள் விநியோகம் செய்து வந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான பூபாலனை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில்தான் செல்போன் சிக்னல் மூலம் அவனை பிடிப்பதற்காக பின்தொடர்ந்த போலீசாருக்கு குற்றவாளி பூபாலனும் கூட்டாளிகளும் அத்திப்பட்டு பகுதியில் பதுங்கி இருப்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அங்கு பதுங்கி இருந்தவர்களை பிடிப்பதற்காக உதவி ஆய்வாளர் வெங்கடேசன் தலைமையிலான போலீசார் அங்கு சென்றனர். அப்போது அங்கு பதுங்கி இருந்தவர்கள் அரிவாளால் தலையில் வெட்டிவிட்டு அங்கிருந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்று உள்ளனர். இதனை அடுத்து தலையில் வெட்டப்பட்ட உதவி ஆய்வாளர் வெங்கடேசனை மீஞ்சூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து சாலைகளில் பொருத்தப்பட்டு உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து தப்பி ஓடிய குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திரும்பிய உதவி ஆய்வாளர் வெங்கடேஷ் மீஞ்சூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் கொலை முயற்சி, அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தாக்குதல், ஆயுதங்களால் தாக்கி கொடுங்காயம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து தனிப்படை போலீசார் பல்வேறு குழுக்களாக பிரிந்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வரும் நிலையில் போலீசாரையே வெட்டிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது.